all, welcome back to my channel Go Connection. It's me Nandini Ramesh. It's like a video 2. So video 1 la வந்து நான் என்ன சொல்லிருப்பேன் பாத்தீங்கன்னா Infosys Springboard presents Pragati part 2 future. It's like a 12 week of program only for girls and women's. So video 1 வந்து ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. இது என்ன மாதிரி ப்ரோக்ராம் அண்ட் என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைல் தான் சொல்லியிருப்பேன். தென் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ 2ல என்ன பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா how to register for this program சொல்லிட்டு தான். ஸோ மறக்காம வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இதுலயுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் வந்து நான் Infosys Springboard வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லைக் கிரியேட் நியூ ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு சப்போஸ் இல்லை நான் ஏற்கனவே என்னோட அக்கௌண்ட் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா ஜஸ்ட் லாகின் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. தென் அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணனே உங்களுக்கு இது மாதிரி தான் ஷோ ஆகும். லைக் பிரகதி பிடிஎஃப் கார்ட் 5 சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் உமன்ஸ்க்கு மட்டும்தான், உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான், பாய்ஸ் கிடையாது. தென் click start survey. Then உங்களுக்கு வந்து ஒரு privacy agreement சொல்லிட்டு ஒரு pop-up வரும். just accept and start. then அதை click பண்ணனே உங்களுக்கு லைக் கூகுள் ஃபார்ம் மாதிரி ஒரு ஷீட் வரும். ஸோ இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபுல் நேம் தாங்க, லைக் இனிஷியல் எல்லாமே கரெக்டாக தாங்க. அப்போ தான் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் கரெக்டான நேம் வந்து பிரிண்ட் ஆகும். தென் Infosys Springboardக்கு நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ண மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அதுதான் இங்கே வந்து தரணும். தென் இட்ஸ் மோஸ்ட்லி ஃபார் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ ஃபீமேலுக்கு மட்டும்தான் இது. ஸோ 18 ஆர் அபோவான்னு சொல்லிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் 18 மேலே இருந்தீங்கன்னா எஸ் தாங்க, அப்படி இல்லைன்னா நோ தாங்க. சப்போஸ் நீங்களே வந்து உங்களை நாமினேட் பண்ணிக்கணுமா கேட்பாங்க, அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே எஸ் தாங்க. தென் உங்களோட இன்ட்ரடக்ஷன் லெஸ் தென் 300 வேர்ட்ஸில் தாங்க. தென் யார் நீங்கள், இட்ஸ் வாட் இஸ் யுவர் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, இல்லை நான் எம்ப்ளாய்டாக இருக்கேன், இல்லை வந்து நான் எம்ப்ளாயாக இருக்கேன்னு சொல்லிட்டுனா நீங்கள் இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்னவோ நீங்கள் அதை தரலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் யார் வேணாலும் அதுக்கு அப்ளை பண்ணலாம். எந்தோட ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் உமன் கேர்ளாக இருந்தால் மட்டும் போதும். தென் உங்களோட கிராஜுவேஷன் லைக் யூஜி பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து போஸ்ட் கிராஜுவேட் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட காலேஜ் நேம் ஆர் யூனிவர்சிட்டி நேம் ஃபுல்லாக தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா அது வந்து ஷார்ட் ஃபார்மாக போடக்கூடாது, ஃபுல்லாக தான் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் உங்களோட இன்ஸ்டியூட் இல்லைனா யூனிவர்சிட்டி ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துட்டு தாங்க, இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயராக இருந்தீங்கன்னா உங்கள் காலேஜ்லேருந்து லைக் அப்ரூவல் டாக்குமெண்ட் வந்து வாங்கணும். இட்ஸ் கால்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட். ஸோ அது வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்தோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். லைக் ஐ காட் அ அப்ரூவல் டாக்குமெண்ட் ஃப்ரம் மை காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. இவங்க ஏன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து உங்கள் காலேஜ் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்களா, பார்ட்டிசிபேட் வைப்பாங்களா இந்த ப்ரோக்ராம்லன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்ரூவல் டாக்குமெண்ட் வாங்குங்க. அப்ரூவல் டாக்குமெண்ட்டாக ஒன்றுமே இல்லை, இட்ஸ் லைக் ஏ போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும்தான். ஓகே, ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் உங்களுக்கே வந்து அந்த லெட்டர் ஃபார்மேட் தெரியும். உங்களோட பிரின்சிபல் இல்லைனா வந்து உங்கள் பிரின்சிபல் மேம்கிட்ட வந்து நீங்கள் வாங்கணும் சைனு. அதே உங்கள் ஹெச்ஓடி உங்களோட மென்டார் கிட்ட போய் சைன் வாங்கிட்டு அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ப்ரோக்ராம் நேம் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், எப்போத்துலேருந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்லிட்டு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சோ இந்த ப்ரோக்ராம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ ஜஸ்ட் கிளிக் எனிதிங். அதே மாதிரி லைக் நான் வந்து என்ன சொன்னேன்னா இட்ஸ் லைக் 12 வீக் ஆஃப் ப்ரோக்ராம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 11 வீக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆன்லைனில் நடக்கும், மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு வீக் மட்டும் உங்களுக்கு ஆஃப்லைன் செஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த 1 வீக் மட்டும் எங்கே உங்களுக்கு பக்கத்தில் லைக் வந்து இன்ஃபோசிஸ் ஆஃபீஸ் எனக்கு வந்து சென்னையில் இருக்குது, பெங்களூர் கிட்ட அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து இங்கே வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எது கிட்டையோ. எனக்கு ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்குது சென்னை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கீங்கன்னா எனக்கு சென்னை தான் எனக்கு அங்கேயே எனக்கு ஈஸியாக இருக்கும். பெங்களூர்னா நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன்னா எனக்கு பெங்களூர்லேயே எனக்கு போதும். ஸோ அங்கே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஆஃபீஸில் போய் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஊருங்க. ஸோ இந்த ஊரில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். சப்போஸ் என்னால் வந்து இங்கே எங்குமே என்னால் போக முடியாது, ரொம்ப தூரம், எனக்கு பெங்களூர்லாம் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஐ எம் நாட் ரெசிடிங் இன் எனி ஆஃப் த அபவ் மென்ஷன் த சிட்டிஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, நம்மளால் போய் அங்கே அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ பட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற ஊர்லலாம் என்னால் போக முடியும்னு சொன்னீங்கன்னா டோன்ட் மிஸ் இட் அவுட் திஸ் சான்ஸ். ஏன்னா இன்ஃபோசிஸ் ஆஃபீஸ்லலாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் போகவே முடியாது. ஓகே, வித்தவுட் எம்ப்ளாயி. தென் உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், லைக் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதிலே வந்து சொல்லி
இதில் வந்து சூஸ் பண்ணுங்களா. சூஸ் பண்ண அப்புறமா அதபடி உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் வந்து ஐடி ஃபவுண்டேஷன்ஸ், ஏஐ, அப்புறமா சிட்டிசன் டேட்டா சயின்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இது மூணுத்துல எது உங்களுக்கு லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ், லேர்னிங் மெட்டீரியல்ஸ், ஐ மீன் லேர்னிங் கோர்சஸ் உங்களுக்கு எல்லாம் மெயிலுக்கு வரும். ஸோ தட்ஸ் இட். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கூகுள் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபர்தர் கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் மெயிலுக்கு மட்டும் தான் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ கைஸ், டோன்ட் மிஸ் இட் அவுட். இந்த ஊருங்களாம் பார்த்து பயப்படாதீங்க. ஐயோ ரொம்ப தூரமாக இருக்கே, எங்கள் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்களே, நான் ஹாஸ்டலில் படிக்கிறேன், ஹாஸ்டல்லேருந்து இங்கேருந்து அங்கே போக விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு சப்போஸ் என்னால் போக முடியும்னு சொல்கிறவங்கள மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை என்னால் போக முடியாது, ஜஸ்ட் நான் வந்து லேர்ன் மட்டும் பண்ணிக்கலாமான்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எந்த ஒரு கம்பல்சரியும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஜஸ்ட் அக்கா என்னால் பெங்களூருக்குலாம் போக முடியாது, சென்னை நான் ரொம்ப சென்னை விட்டுட்டு நான் வேறு ஒரு ஊரில் இருக்கேன், என்னால் போக முடியாதுன்னா ஜஸ்ட் அப்ளை அண்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்கோங்க. பட் என்னால் போக முடியும்னு சொல்கிறவங்க தயவுசெய்து போங்க. ஏன்னா இன்ஃபோசிஸ் ஆஃபீஸ்லாம் வந்து லைக் எம்ப்ளாயை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. லைக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிட்டு லேர்ன் பண்ணி அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் அண்ட் சரௌண்டிங்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ லைக் வி கெட் சம் ஐடியா. ஓகே, இப்படி தான் வந்து இன்ஃபோசிஸில் நம்ம ஒர்க் பண்ணுறாங்க போல், இப்படி தான் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க போல். லைக் அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து 12 வீக்ஸ் 11 வீக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் மாடியூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 12th வீக் கூப்பிட்றாங்களோ தயவுசெய்து போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். கரெக்டாக ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களோட காலேஜ்லேருந்து அப்ரூவல் லெட்டர்லாம் வாங்கி கரெக்டாக வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மெயில் ஐடி. ஸோ கரெக்டாக வந்து அந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க உங்களோட நேம். அப்புறமா வந்து இந்த மாதிரி பிரகதி பார்ட் டு ஃபியூச்சருக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ அவங்க வந்து அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்காக இங்கே சென்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் யாருக்குன்னா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.